Good morning, student. Today we're going to see the seventh lesson, remaining part of this lesson. Okay. The first slide containing the subtopic of comparison of classical theory and modern theory. Actually, the previous class I was completed the topic. This is the continuation of the previous class. Okay, we will continue with the video. Okay, comparison of classical theory and modern theory. So first classical theory பார்ப்போம். பார்த்தீங்கன்னா that is a classical theory of international trade. Okay, அதில் பார்த்தீங்கன்னா first the classical theory explain the phenomena of international trade on the basis of what? Labor theory of value. Labor theory of value. அது தெரியும் உங்களுக்கு. இப்போ எவ்வளோ லேபர் வந்து யூட்டிலைஸ் பண்றாங்க வேல்யூ பொறுத்து தான் சொல்லிட்டு நம்ம ஒரு பொருள் உற்பத்தி பண்றதுக்கு எவ்வளவு லேபர் செலவு பண்றாங்க அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கிளாசிக்கல் தியரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இட் பிரசன்ட் ஒன் ஃபேக்டர் தட் இஸ் ஒன் மாடல், அதை ஒன் ஃபேக்டர் மாடல்னு சொல்லுவாங்க. அது லேபர் மட்டும்தான், லேபருடைய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பற்றி தான் வச்சு நாங்கள் என்ன பண்ணாங்க, இவங்க கிளாசிக்கல் தியரி ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேடை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இட் அட்ரிபியூட் த டிஃபரன்சஸ் இன் த கம்பேரிட்டிவ் காஸ்ட் டு டிஃபரன்சஸ் இன் த ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க்கர் இன் தி டூ கண்ட்ரிஸ். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சொன்னா, இரண்டு நாடுகளுக்கு இடையே உள்ள அந்த லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஒர்க் லேபர் ஃபோர்ஸுக்குள்ள அந்த ஒர்க்கிங் எஃபிஷியன்சி எப்படி இருக்கு, அந்த ப்ரொடக்டிவ், அதை ப்ரொடக்டிவ்னா உற்பத்தி திறன், ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி, ப்ரொடக்டிவ்னா ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா உற்பத்தி திறன் அர்த்தம், ஸ்பீட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ப்ரொடக்டிவிட்டின்றது வந்து பார்த்துச்சுன்னா சேமா 2% இருக்காது. எப்பவுமே 2% ப்ரொடக்டிவிட்டி ஈவன் தோ ரொம்ப ஸ்கில் எவ்வளோ இருந்தாலும் சரி 2 பேரோட ப்ரொடக்டிவிட்டி சேமா இருக்காது அப்படின்னு சொல்றது லாஜிக் அது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க என்ன பண்றாங்க, இன்டர்நேஷனல் ட்ரேடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா, பாருங்க. கிளாசிக்கல் தியரி எக்ஸ்பிளைன் த ஃபினாமினா ஆஃப் international trade on the basis of labor theory of value. So and it present on one factor models, அதாவது லேபரை மட்டும் ரிலைஸ் பண்ணி தான் ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க பேசுறாங்க. நெக்ஸ்ட் இட் அட்ரிபியூட் தி டிஃபரன்சஸ் இன் தி கம்பேரிட்டிவ் காஸ்ட் டு டிஃபரன்சஸ் இன் த ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் தி டூ கண்ட்ரீஸ். ஸோ இதுதான் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் சொன்னது. ஸோ மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் என்ன சொன்னாங்க ஆல்ரெடி நம்ம பார்த்து நம்ம. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க சொன்னா, காசஸ் ஆஃப் தி காஸ்ட், அது காசஸ் ஒரு நாட்டில் ஒரு பொருள் உற்பத்தி பண்றதுக்கு உதாரணமா அமெரிக்காவில் ஒரு பொருள் உற்பத்தி பண்றதுக்கு 20 லேபரர்ஸ் அப்படி தேவைப்படுது. அதே பொருளை அதே குவான்டிட்டியை இந்தியாவில் உற்பத்தி பண்றதுக்கு மேபி 40 லேபரர்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லணும்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி ஏன் அந்த லேபர் டிஃபரன்ஸ் வருது, ஏன் அந்த அதுக்கான காரணம் கண்டுபிடிக்கிறது தான் இவங்க முயற்சி பண்ணாங்க. மாடர்ன் தியரி அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பாருங்க, மாடர்ன் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் த ஃபினாமினா ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் வாட்? ஜெனரல் தியரி ஆஃப் வேல்யூ. ஜெனரல் தியரி ஆஃப் வேல்யூ, அது பொதுவான ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரசன்ட் மல்டி ஃபேக்டரல், அதாவது லேபர் கேபிட்டல் மாடல்ஸ், லேபர் அண்ட் கேபிட்டல் மாடல்ஸ் வச்சு இவங்க மாடர்ன் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாசிக்கல் தியரி வந்து ஒன்லி லேபர் எடுத்துக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா அவங்களுடைய அந்த வாழ்வாதார காலத்தில், ஸோ அவங்களோட டைம்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து மேக்சிமம் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகாத நேரமா இருக்கலாம். அப்போ ஒன்லி த ப்ரொடக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி லேபர் எஃபிஷியன்சி, லேபர் எஃபிஷியன்சி மட்டுமே நம்பி இந்த காலகட்டத்தில் அங்கே லேபர் மட்டுமே பிரதானப்படுத்தி சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா. பட் மாடர்ன் அப்படின்னு பார்த்தல, ஸோ என்னது மாடர்ன் அப்படின்னா நவீன காலத்தில் கண்டிப்பாக கேபிட்டல், அது கேபிட்டலுடைய டெவலப்மெண்ட் இருந்திருக்கும், கேபிட்டல் ஃபார்மேஷன் அதிகமாக இருந்திருக்கும். அதனால டூ ஃபேக்டர்ஸ், அந்த மல்டி ஃபேக்டர்ஸ்னா மோர் தென் ஒன் இல்லைங்களா. அப்போ மல்டி ஃபேக்டர்ஸ்னா 2 ஃபேக்டர்ஸ் மாடல் எங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகேங்களா. இட் அட்ரிபியூட் தி டிஃபரன்சஸ் இன் கம்பேரிட்டிவ் காஸ்ட் டு தி டிஃபரன்சஸ் இன் ஃபேக்டர் என்டோமெண்ட் இன் டூ கண்ட்ரிஸ். என்ன சொல்லுது, ஃபேக்டர் என்டோமெண்ட்னா எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்துறாங்க ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை அப்படின்றத அடிப்படையாக வைத்து தான் அது ரெண்டு நாடுகள் இல்லையா, எந்த அளவுக்கு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை ஒரு குறிப்பிட்ட பொருள் உற்பத்தி பண்றதுக்கு பயன்படுத்துறாங்கன்ற அடிப்படையில் இந்த தேரியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. So this is the comparison of the
what classical theory and the modern theory. Okay, next we're going to see the important topic, that is gain from international trade. கண்டிப்பா கெயின் அப்படின்ற விஷயத்துக்கு இங்க நிறைய பேசி ஆகணும். ஸோ what is the causes gain பார்க்கும்போது what is the causes for the international trade person, because one country feels surplus with the some other goods, ஓகேங்களா, but another country feels surplus with the one good, or at the same time both the countries feel scarcity in some other goods, ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு ஒரு நாடு சர்ப்ளஸா பொருள் இருக்குதுன்னு நினைச்சாலும் கூட அதே நாட்டுக்கு ஒரு சில பொருள் என்ன பண்ணுது, ஸ்கேர்சிட்டியா இருக்குது, அது பற்றாக்குறையாகவும் இருக்குது. ஒரு பொருள் அதிகமா இருக்குது, அதே நேரத்தில் இன்னொரு பொருள் பற்றாக்குறையா இருக்குது இல்லையா. அப்போ அதிகமா இருக்கிற பொருளை என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க, பற்றாக்குறையா இருக்கிற ஸ்கேர்சிட்டியா இருக்கிறத இம்போர்ட் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பா அப்போ இம்போர்ட்டிங் அப்படின்ற விஷயம் நம்ம தேவை இருக்குதாங்க, காசஸ் இல்லையா. அப்போ ஒன்ஸ் தேர் அட்டைன் த ஃபுல்ஃபில்மெண்ட் இன் தர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவங்க எதிர்பார்ப்பு அந்த பற்றாக்குறைய இருக்கிற பொருள் அவங்களுக்கு தேவை, அது கிடைச்சிடுச்சுன்னா த்ரூ ட்ரேடு, எஸ்பெஷலி இன்டர்நேஷனல் ட்ரேட் கிடைச்சிச்சுன்னா தட் இஸ் கெயின், ஓகேங்களா. ஸோ அப்படிதான் நம்ம சொல்றோம். ஸோ அந்த காசஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அவங்களோட ரீசன் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா வாட் தே செட் கெயின் ஃப்ரம் தி இன்டர்நேஷனல் ட்ரேட்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இன்டர்நேஷனல் ட்ரேட் இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு டெக்னாலஜின்றது வந்து உலகமயமா இருக்க முடியாது. எனக்கு வேர்ல்டு குளோபலைசேஷன் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எஃபெக்டிவா போயிட்டு இருக்கிறதுக்கு டெக்னாலஜி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காரணமா இருக்கு. ஆனால் அந்த இன்டர்நேஷனல் ட்ரேடு, குளோபல் ட்ரேடு வந்து மிக முக்கியமா இருக்கு. குளோபல் ட்ரேடுன்னு காரணத்துக்காக தான் நம்ம இன்னைக்கு பண்ண டிவைஸ் யூஸ் பண்ணி லெசன் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து இப்போ ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்றேன், வீட்டில இருந்தே நான் உங்களுக்கு வீடியோ கிளாஸ் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்க அதை கன்சியூம் பண்றீங்க, ஓகேங்களா. பட் பிஃபோர் தட் இது என்ன ஆச்சுங்க, நாம என்ன பண்ணோம், டைரக்டா டீச்சரை வந்து பிளாக் போர்டு மட்டும் தான், பிளாக் போர்டு யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கிளாஸ் எடுப்போம், புக்கு டிபெண்ட் பண்ணி. பட் நம்ம இன்னைக்கு புக்கை தொடர்றது இல்லை, ஒரு டிவைஸ் டிபெண்ட் பண்ணி என்ன பண்றோம், லெசன் போயிட்டு ஆப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில் ஆகுது, பட் டிஃப்ரெண்ட் மோடில். அவ ஸ்டூடெண்ட் படிக்கணுன்றது நோக்கம், பட் நம்ம இது ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் டீச்சிங் இல்லாம இப்போ இந்த மாடர்ன் மெத்தட் ஆஃப் டீச்சிங் மாறிடுச்சு இன்னைக்கு, சரிங்களா. இது ஒரு கெயின் தான். திஸ் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் தி அட்வான்ஸ்மெண்ட் இன் தி டெவலப் இன்டர்நேஷனல் ட்ரேட், சரிங்களா. அப்போ நம்ம இந்த இன்டர்நெட் கிளாஸ் எடுக்கிறது கூட என்ன பண்றதுன்னா தேங்க்ஸ் டு தி வாட் இன்டர்நேஷனல் ட்ரேட் தான் சொல்லணும். ஸோ இது ஒரு வகையான கெயின் தானே இல்லைங்களா. அப்பார்ட் ஃப்ரம் த சப்ஜெக்ட் விட்டு பார்த்தோம்னா ப்ராக்டிகலாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற டிவி இருக்கட்டுங்க, வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், ஸோ யுட்டென்சியல்ஸ், டொமஸ்டிக் யுட்டென்சியல் எதுவெல்லாம் இருக்கட்டுங்க பாருங்க, அது வந்து கொலாபரேஷன்ஸ், ஃபாரினுடைய கொலாபரேஷன். வீட்டில் கார் வச்சிருப்பாங்க, கண்டிப்பாக பைக்கு காரை நம்ம நாட்டில் உற்பத்தி அது நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணாலும் வி ஆர் நாட் இன்வென்டர் அப்படின்னா நம்ம அதை உற்பத்தி பண்ணவங்க நம்ம கண்டுபிடித்தவர் கிடையாது. அதை நம்ம வாங்கிக்கிட்டோம், நமக்கு தேவை இருக்குது, அது அதுக்கான அவசியம் இருக்குது, நம்ம வாங்கிட்டோம். கம்ஃபர்டபுளா நம்ம ஃபீல் பண்றோம். இன்னைக்கு கார் இருக்குது, பைக் இருக்குது, ஸோ டிரான்ஸ்போர்ட் டைமிங் முடியுது, சேஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் இருக்குது, நிறைய விஷயம் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். தீஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தி சக்சஸ் ஆஃப் தி இன்டர்நேஷனல் ட்ரேட். அதுதான் கெயின் ஃப்ரம் தி இன்டர்நேஷனல் ட்ரேட் நம்ம படிக்க போறோம், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்டர்நேஷனல் ட்ரேட் ஹெல்ப்ஸ் எ கண்ட்ரி டு எக்ஸ்போர்ட் இட்ஸ் சர்ப்ளஸ் குட்ஸ் டு அதர் கண்ட்ரிஸ் அண்ட் ஸ்கேர்ஸ் எ பெட்டர் மார்க்கெட் ஃபார் இட், புரியுங்களா. அதாவது என்ன பண்ணா செக்யூர் எ பெட்டர் மார்க்கெட் ஃபார் இட், சாரி ஸ்கேர்னு படிச்சுன்னா அது செக்யூர், ஓகேங்களா. அதாவது என்ன சொன்னா இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க, அவங்க இருக்கிற அதிகப்படியான அவங்களுக்கு தேவைக்கு போக அதிகமா இருக்கிற பொருட்களை ஒரு நல்ல விலைக்கு விற்கணும் இல்லையா. ஏன் நல்ல அவங்க நாட்டிலே ஏன் விற்க முடியாதுன்னு சொன்னா, ஸோ எப்பயுமே ஒரு மார்க்கெட்ல மோர் தென் டிமாண்ட், அதாவது டிமாண்டுக்கு மேல சப்ளை இருந்து சொன்னா அந்த பொருளோட விலை குறைஞ்சிடும். ஸோ அந்த பொருளோட விலை குறைக்கும் போது த ப்ரொடியூசர் லாஸ்ட் தேர் இன்ட்ரெஸ்ட் டு கண்டினியூ இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் த பர்டிகுலர் கமாடிட்டி, சரிங்களா. ஸோ அதனால அட் சேம் டைம் the same commodity is not available in neighboring countries, but it has its own demand among the people. So at that time என்ன பண்ண அர்த்தம், அந்த பொருளுக்கு what will happen, அந்த பொருளுக்கு இன்டர்நேஷனல் ட்ரேட் இருக்கு, இன்டர்நேஷனல் லெவல்ல டிமாண்ட் இருக்கு. அப்ப என்ன பண்ணாங்க, சிம்பிளி they will sold out in the neighboring countries through the international trade. ஸோ அதுக்கு ஒரு நல்ல அப்போ சர்ப்ளஸா இருக்கிற நாட்டில் தேவைப்படல, தேவைக்கு அதிகமான பொருளுக்கு ஒரு பெட்டர் மார்க்கெட், ஒரு பெட்டர் மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுக்கிறது இன்டர்நேஷனல் ட்ரேட், ஓகேங்களா. நெக்ஸ்ட், சிமிலர்லி இன்டர்நேஷனல் ட்ரேட் ஹெல்ப்ஸ் a country to import the good which cannot be produced at all or can be produced at a high cost, புரியுங்களா. அதாவது ஒரு நாடால என்ன பண்ணது, ஒரு சில பொருளை உற்பத்தி பண்ண முடியாது, சப்போஸ் உற்பத்தி பண்ண ட்ரை பண்ணாலும் அதுக்கு அதிகமான காஸ்ட் ஆகும்.
ஸோ மோர் காஸ்ட் ஆகிறதுனால பெட்டர் டு இம்போர்ட், அதை இம்போர்ட் பண்ணிக்க நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாடுகளுக்கும் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேடு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இப்போ நம்ம வந்து டெக்னாலஜி, பெட்ரோலியம் குட்ஸ், மெடிசன்ஸ் நிறைய விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் இன்னைக்கு இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஈவன் டெக்னாலஜி, ஓகேங்களா, ஈவன் வந்து புக்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸ், புக்ஸ், ஃபைண்டிங், டிஸ்கவரிஸ் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், நமக்கு ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து இன்டர்நேஷனல்ல இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, திஸ் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் தி successful international trade. Next, the gain from international trade. So, based on the above discussions, going to be categorized under 4 heads. அதை நம்ம என்ன பண்ணோம், மேலே பேசுறதுல கெயின் சொல்லிட்டு அதை என்ன பண்றோம், என்ன கெயின் பர்டிகுலர் ஆன்னு சொல்லிட்டு நம்ம கீழே ஒரு 4 தலைப்பின் கீழே பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், the gain from international trade. That is, first one பார்த்தீங்கன்னு சொன்னா efficient production, உற்பத்தி வந்து ரொம்ப திறமை வாய்ந்ததாக அமைகிறதுன்னு சொல்றாங்க. ஓகே, இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட், ஈக்குவலைசேஷன் ஆஃப் பிரைஸ் பிட்வீன் கண்ட்ரீஸ், 2 நாடுகளுக்கு இடையே பொருளுக்கான விலை வந்து மோரார்லெஸ் சேமா இருக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்கார்ஸ் மெட்டீரியல், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பற்றாக்குறையா இருக்கிற பொருளை வந்து போதுமான அளவுக்கு அனைத்து நாடுகளுக்கும் ஒரு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றது த்ரூ ட்ரேட். அது இன்டர்னல் ட்ரேட்ல அது எஃபெக்டிவா நடந்துட்டு இருக்கு, இன்டர்நேஷனல் ட்ரேட்லயும் இப்போ நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட், லாஸ்ட் ஒன் இஸ் த ஜெனரல் அட்வான்டேஜ் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட். பொதுவான என்னென்ன நம்ம நன்மைகள் நடந்துச்சு த்ரூ இன்டர்நேஷனல் ட்ரேட் மூலமா நம்ம இந்த டாபிக்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸை இந்த 4 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுல நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். புரியுங்களா? ஸோ அது எவ்வளவு நேரம் பரவாயில்ல, நீங்க லிசன் பண்ணி பாருங்க. we going to see the one by one. ஃபர்ஸ்ட் ஒன், எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன். அதாவது உற்பத்தி நடக்குது, ஆல்ரெடி இருக்குது, பட் அதை இன்னும் ஸ்பீட் ஆகும், இல்லை அது இன்னும் எஃபிஷியண்டா மாத்தணும் அது அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா எடுத்துங்க, 2 பீஸ் ஆஃப் லேண்ட் எடுத்துங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் கல்டிவேஷன்ஸ். ஸோ நெய்பரிங் பீஸ் ஆஃப் லேண்ட், அது அக்ரிகல்ச்சர்ஸ். ரெண்டு ஃபார்மரு, ஒருத்தர் வந்து ட்ரெடிஷனல் மெத்தட் யூஸ் பண்ணி கல்டிவேஷன் பண்றாரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னா மாடர்ன் டெக்னாலஜி யூட்டிலைஸ் பண்ணி கல்டிவேஷன் பண்றாரு. ஸோ இதுல ட்ரெடிஷனல் மெத்தட்னா டெல்லிங் த லேண்ட், அதை நிலத்தை உழுவது, ஏர் ஓட்டுறதுன்னு வச்சுங்களேன், அதை மேக்கிங், அது ப்ராசஸ் பண்றது ஃபார் கல்டிவேஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு கண்டிப்பா டைம் கன்சம்ஷன் ஆகும். ஏன்னா அவர் புல்லக் காட்டையோ இல்லை ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ யூஸ் பண்ணி அவர் அந்த நிலத்தை வந்து செம்மைப்படுத்துவார். பட் மாடர்ன் டெக்னாலஜி டிபெண்ட் பண்ண அந்த ஃபார்மர் வந்து என்ன பண்ணலாம், அவர் வந்து டிராக்டர் யூட்டிலைஸ் பண்ணலாம், இரிகேஷன் பர்பஸ்க்கு வந்து போர்வெல் யூட்டிலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய. நெக்ஸ்ட் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு, கிராப் கல்டிவேஷன் க்ரோத் ஆகிறதுக்கு ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல் ஃபெர்டிலைசரோ இல்லை அட்வான்ஸ்டு ஃபெர்டிலைசரோ யூட்டிலைஸ் பண்ணலாம். மை இன்டென்ஷன் இஸ் அவர் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது என்ன, ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் அது மாதிரி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா டைம் பிளஸ் ப்ரொடக்டிவிட்டி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா த பர்சன் ஹூ இஸ் டிபெண்டிங் மாடர்ன் ஃபார்மிங் அவர்கிட்ட அதிகமா இருக்கும். சரிங்களா? அதாவது டைம் கம்மியா இருக்கும், ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். பட் பர்சன் ஹூ இஸ் யூசிங் ஆர் டிபெண்டிங் ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் கல்டிவேஷன், அவரோட மெத்தட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா டைம் கன்சம்ஷன் அதிகமா இருக்கும் ஃபார் மேக்கிங் ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் அதிகமா இருக்கும். செகண்ட், ப்ரொடக்டிவிட்டின்றது வந்து ஏரியா அண்டர் கல்டிவேஷன்ஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஏரியா அண்டர் கல்டிவேஷன் வந்து ஆஃப்டர் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தி கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் ஏரியா அண்டர் கல்டிவேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. சரிங்களா? ஏன்னா மாடர்னைசேஷன் பண்ணிட்டாங்க, அதாவது அக்ரிகல்ச்சர்ல மாடர்னைசேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ இந்த ப்ரொடக்ஷன் வந்து எஃபிஷியண்டா போறதுக்கு வந்து காரணம். ரெண்டாவது, அதே நேரத்தில் வந்து இது வந்து லேண்டை நம்ம எக்ஸ்பிளைன் சொன்னப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம். சப்போஸ் ஒரு அஃப்கோர்ஸ் இந்த டீச்சிங்கோட எடுத்துங்களேன். இந்த டீச்சிங் வந்து இப்போ யூ ஆர் இன் யுவர் ஹோம், ஐ சப்போஸ் சம்வேர், பட் வி நீட் டு டூ த டாஸ்க் பிகாஸ் இந்த டைம் வி ஆர் நாட் கோயிங் டு பி கெட் பேக். நேரம் போன நேரத்தை திரும்பி கொண்டு வர முடியாது. இருந்தாலுங்களா அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணுவீங்களா? ஸோ வி நீட் டு கவர் த லெசன்ஸ் பிகாஸ் டெஃபினெட்லி தேர் வில் பி பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஃபார் யூ பீப்புள்ஸ் பிகாஸ் 12th ஸ்டாண்டர்ட் இல்லையா, தட் நெவர் கோயிங் டு பி அவாய்டட் இல்லையா. அதனால பட் அந்த ரெஸ்ட் ஆஃப் த டைம்ல லாஸ்ட் மினிட்ல வந்து ரெஸ்ட் பண்ணி படிக்கிறத விட இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிராஜுவலா படிச்சுட்டே வந்துடலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம ஒரு எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கோம். பட் இந்த ஆப்ஜெக்டிவ் எப்படி ஃபுல்ஃபில் ஆகும்? பிகாஸ் ஆஃப் தி இன்வென்ஷன் ஆர் சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்.
ஸோ இந்த டிவைஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தீஸ் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இப்போ இந்த கன்செப்ட் இப்போ இதுவே நான் கிளாஸில் ஒரு ½ hour கிளாஸ் எடுக்கிறதுக்கும் இப்போ இந்த டிவைஸில் கிளாஸ் எடுக்கிறது நம்ம டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ நிறைய டிஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம். அது நல்ல விதமாக டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும், சில நேரத்தில் தேவையில்லாம டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் கிளாஸ் எடுக்கும்போது. பட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ சப்போஸ் ஸ்டாண்டிங் அலோன் சிட்டிங் அலோன் அண்ட் எக்ஸ்பிளைனிங் த கான்செப்ட் வித் எனஃப் டைம். புரியுங்களா? ஸோ இது ஒரு வகையான இது. இப்போ என்ன பண்ணேன்னா ஐ ஹாவ் மோர் டைம் டு give more example and point regarding the concern topic. புரியுங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கெயின்ஃபுல் திங்காக பார்க்கணும். Now we enter into the lessons. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ். கண்டிப்பா ரிசோர்ஸ் என்ற பட்சத்தில் அது அனைத்தையும் உங்களுக்கு ஆஸ் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் ரிசோர்ஸ்னு சொன்னால் நாட் ஓன்லி அது மலை காடு அது மட்டும் நினைக்கக்கூடாது. நீங்கள் A to Z அதான் ரிசோர்ஸ். வாட் ஆர் தி அது ரிசோர்ஸ் சொல்றது எது தெரியுங்களா? அதாவது இன்னொரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய திறன் வாய்ந்த அத்தனை பொருட்கள் ரிசோர்ஸ் தான். அது காற்றா இருக்கட்டும், நீரா இருக்கட்டும், இல்லையா மலையா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், மனிதனா இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டுங்க. இன்னொரு பொருளை உற்பத்தி பண்ணுவதற்கு பயன்படுகின்ற பொருட்கள் அத்தனையுமே வளம் அதான் சொல்லுவாங்க. இல்லையா? அது இயற்கை வளம், மனித வளம் பேர் பிரிச்சுட்டு இருப்பாங்க. செயற்கையா உருவாக்குனதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. புரியுங்களா? அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ். இயற்கை வளங்கள் நிறைய இருக்கு, பட் அதை பயன்படுத்துக்குவதான என்ன நம்மளுக்கு டெக்னாலஜி வேணும். அஃப்கோர்ஸ் இப்போ என்கிட்ட 100 ஏக்கர் நிலம் இருக்கு வச்சுங்களேன். 100 ஏக்கர் நிலத்தையும் நான் என்ன பண்ணணும், அப்படியே கல்டிவேஷன் பண்ணணும். கல்டிவேஷன் பண்ணுறது 100 ஏக்கர் நிலத்தை கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு வெறும் மேன் பவர் மட்டும் டிபெண்ட் பண்ண எத்தனை நாள் ஆகும்? ஸோ அந்த பீரியடே முடிஞ்சிடும். அந்த 3 month அந்த ஒன் ஹார்வெஸ்டிங் பீரியட் முடிஞ்சிடும். இதுவே சப்போஸ் நான் என்ன பண்ணேன், டிவைசஸ் அதாவது மெக்கானைசேஷன்ஸ், மோட்டார், டிராக்டர்ஸ், இந்த மாதிரி சில அது நடவு நடுறதுக்கு சரி இல்லை ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு சரி எல்லாத்துக்குமே நான் வந்து என்ன ஒரு மெஷின் டிபெண்ட் பண்ண என்ன பண்ணோம், இந்த ரிசோர்ஸ் நான் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். லைக் தட். இப்போ வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருந்து நம்ம என்ன பண்ணலாமா கரண்ட் உற்பத்தி பண்ணலாம். கரண்ட் உற்பத்தி பண்ணுறதுக்கு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் அந்த உற்பத்தி பண்ண டிவைஸ் வரும் இல்லையா, அது எப்படி நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணணும். சப்போஸ் இல்லைன்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் மூலமாக நம்ம வெளிநாட்டிலேருந்து நம்ம அதை வாங்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும். ஸோ இது நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, மற்ற நாட்டுக்கு எல்லாமே பொருந்தும். பிகாஸ் நோ கண்ட்ரி attain full satisfaction with the existing material of the own country. அவங்க நாட்டிலே இருக்கிற பொருட்களை வச்சுட்டு முழுமையான திருப்தி எந்த நாடும் அடையாது. கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான பொருள் வெளிநாட்டிலேருந்து வாங்கி வேணும். அது தனி மனிதனா இருக்கட்டும், ஒரு சமூகமா இருக்கட்டும், ஒரு ஸ்டேட்டா இருக்கட்டும், ஒரு நாடா இருக்கட்டும், நாட்டில் பல்வேறு நாடுகளா இருக்கட்டும். புரியுங்களா? எல்லாத இருந்தாலும் மனிதனுக்கு தேவையான பொருள், ஒரு மனிதனுக்கு தேவையான பொருள் அவன்கிட்ட இல்லைன்றது தான் உண்மை. புரியுங்களா? இன்னொருத்தங்கிட்ட டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ட்ரேடு அந்த ஸ்கார்சிட்டி பிளஸ் சர்ப்ளஸ் இது ரெண்டும் தான் மெயின் காசஸ் ஃபார் தி ட்ரேட் பொதுவாகவே இல்லையா? நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் இன் விச் இட் ஹாஸ் எ கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். அஃப்கோர்ஸ் இதை பார்த்தீங்கன்னா இப்போ கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் பார்க்கும்போது இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் வீட்டு அண்ட் கிளாத் உற்பத்தி பண்ணோம். இப்போ சைனாவோட நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் உற்பத்தியில் பெஸ்ட்டாக இருக்கிறோம், ஈவன் அமெரிக்கா. பட் கிளாத்தில் we are not doing this so much. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கிளாத்தில் சக்ஸஸ்ஃபுல் இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், we concentrating more on where which we are having specialization. ஓகேங்களா? எதில் நம்ம அதிகமான ஸ்பெஷலைஸ் பண்ணுறோமோ, நம்மகிட்ட அதிக அட்வான்டேஜ் இருக்கோ அதெல்லாம் கான்சென்ட்ரேட் உற்பத்தி பண்ணி அந்த பொருளை ஏற்றுமதி பண்ணுறது மூலமாக we can gain more of the international சேஞ்ச். இன்டர்நேஷனல் ட்ரேட்ல நமக்கு நிறைய கெயின்ஃபுல்லாக கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சேவிங் இன் டைம். அஃப்கோர்ஸ் இதை நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பேசிட்டேன். இன்டர்நேஷனல் ட்ரேட் மூலியமா நிறைய மெக்கானைசேஷன் டிவைஸ் யூட்டிலைஸ் பண்றோம். அது மூலமா நிறைய நேரங்களை நம்ம என்ன பண்ணலாம், மிச்சப்படுத்தலாம். ஒரு புல்லக் காட்டை வச்சுக்கிட்டு ஹாய்னு ஓடி ஒரு நாள் முழுக்க ஓட்டி ஒரு ஏக்கர் நிலத்தை ஏறு வெட்டுறதை விட ஒரு டிராக்டர்ல 1 hour இல்லை ½ hour டிபெண்டிங் அப்பான் த கெப்பாசிட்டி ஆஃப் த என்ஜின், the efficiency of the driver, we can able to consume it, reduce the time for preparing the land for cultivations. புரியுதுங்களா சொல்றது? ஸோ இந்த மாதிரி விஷயம் நம்ம டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டைம் அப்படின்றது அது ஒரு சோர்ஸ். ஸோ we use the additional time in again the productions. அப்போ என்ன பண்ணும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ரொடக்ஷன் போயிட்டே இருக்கு நமக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ஷன் ஆஃப் ஸ்கில் இன் ப்ரொடக்ஷன். அஃப்கோர்ஸ் இப்போ ட்ரெடிஷனல் மெத்தட் யூட்டிலைஸ் பண்ணுறோம், அதில் பெர்ஃபெக்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் எக்ஸ்போர்ட் அந்த விஷயம், இம்போர்ட் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுல இருக்கின்ற அந்த பெர்ஃபெக்ஷன்ஸ் கரெக்டாக அப்படி இருக்குன்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா?
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெர்ஃபெக்ஷன் ஸ்கில்லை வந்து ப்ராப்பர் ட்ரெயின்டு பர்சனை தான் கொடுக்க முடியும். அதுக்குன்னு நாலேஜபிள் பர்சன்ஸ் வேணும். அப்போ அதுக்கு அது என்ன ஆகும், அதுக்கான சோர்ஸ் மட்டும் வேணும். திஸ் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் தி வாட்ச். அஃப்கோர்ஸ் நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணுறது கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ லேர்ன் பண்ணாமல் நம்ம சயின்டிஸ்ட் அவுட் ஆஃப் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் கூட பட் தே கேன் கெட் சம் நாலேஜ் ஃப்ரம் த அப்ராட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சயின்டிஸ்டோட ஸ்கில் டெவலப் ஆச்சு. நவ் வி ஆர் ஸ்டாண்டிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஃபேமஸ் கண்ட்ரி டு லான்ச்சிங் சேட்டலைட் பை தர் ஓன் அப்படின்னு நம்ம நாடே உற்பத்தி நாமளே இன்னைக்கு என்ன பண்றோம், சேட்டலைட் லான்ச் பண்ற அளவுக்கு வந்துட்டோம் தேங்க்ஸ் டு த சயின்டிஸ்ட். சரிங்களா? பட் இருந்தாலும் கூட இனிஷியலா தே டிபெண்ட் நாலேஜஸ் ஆஃப் தி அதர் பீப்புள்ஸ். நெக்ஸ்ட், இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி டெக்னிக் ஆஃப் ப்ரொடக்ஷன். அகெயின் அதே பாயிண்ட் தான், டெக்னிக், அந்த மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங். ஃபார் எக்ஸாம்பிள் இரிகேஷன் எடுத்துக்கோ, இதுக்கு வந்து இரிகேஷன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரெடிஷனல் மெத்தட் இரிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கெனால்ஸ்ல இருந்து சேனல் கொண்டு வந்து நம்ம அது பண்றோம். பட் கெனால் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் தி மான்சூன், அந்த ரெயின் வந்து மான்சூன் பண்ண சொன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் தட் இஸ் த கேம்பிளிங் ஆஃப் மான்சூன் சொல்லுவாங்க. அந்த மான்சூன் வந்து டைமில் வரும், அதில் வராது. ப்ளஸ் இந்த அன்சர்டன்டி அண்ட் அன்ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ராபேக் இருக்கு நம்ம ரெய்னிங் சீசன்ல. ஸோ அப்படி அந்த ரெயின் டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது there is no proper or regular availability of water. பட் இதுவே மெக்கனைசேஷன் பண்ணி சம்மர்சிபிள் மோட்டர், அதாவது நீர்மூழ்கி மோட்டர் சொல்றது, பூமிக்கடியில் ஓட்ட போட்டு அங்கிருந்து தண்ணி நம்ம சக் பண்ணி எடுத்து விட்டு there is steady supply of water ஒரு கன்க்ளூடுக்கு வரோம் நம்ம. சரிங்களா? அப்போ வந்து இரிகேஷன்ற விஷயத்தையே ட்ரெடிஷனல் மெத்தட் டிபெண்ட் பண்ணும்போது என்ன டிராபேக் இருக்கு, அதே நியூ மெத்தட் ஆஃப் விஷயத்தை டிபெண்ட் பண்ணும்போது என்ன சக்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம இது பார்க்குறோம். கண்டிப்பா அந்த டெக்னாலஜியோட நமக்கு கெயின்ஃபுல் இருக்கு. இது நம்ம நாட் ஓன்லி இரிகேஷன், இப்போ வந்து ஹேண்ட் லூமிங், அதை பஞ்சு ஆலை, அதை சொல்லக்கூடிய கையால நூல் எடுத்துறது, அதே மிஷின் வச்சு நூல் த்ரெட் தயாரிக்கிறது, இதெல்லாமே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நடந்து போறது, டிரான்ஸ்போர்ட்டிங், டிராவலிங்னு வச்சுங்களேன். டிராவலிங் எடுத்துங்க, டிராவலிங்ல நடந்து வர்றதும் டிராவல் தான், சைக்கிள் வருதுன்னு டிராவல் தான், மாட்டு வண்டியில் தான் டிராவல் தான், ட்ரெயின், ஃப்ளைட், புல்லட் ட்ரெயின் சொல்றாங்க இப்போ, அது வந்தாலும் அது டிராவல் தான். பட் வாட் அபவுட் த ஸ்பீட் கன்சூமிங் டு ரீச் த டெஸ்டினிட்டி? ஆரம்பிச்ச இடத்துல போய் சேர இடத்துக்கு எவ்வளவு நேரத்துல போய் சேரன்றதான். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்றாருங்க, சென்னையில இருந்து திருச்சி தான் சேலம் போடுறதுக்கு ரோடு போடுறாங்க. 1.5 hours மீறுன்றாங்க. 1.5 hour மீறுன்றதாக ஆயிரக்கணக்கான இயற்கை வளங்களை அழிச்சிட்டு ரோடு போட்டுட்டு இருக்காங்க. ஒன்னுத்துக்கும் புரோஜன ரோடுன்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவரு சொல்லிட்டாரு, ஒரு மாநில முதலமைச்சர் சொல்றாரு டைம் கன்சியூம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் மக்களோட பார்வையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றுத்துக்கு புரோஜன தேவையில்லை, அது நம்ம நாட்டுக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்கோர்ஸ் என்னதான் தங்கத்துல ஷூ செஞ்சாலும் அதை போட்டு வெளியே போக முடியுமா? அந்த மாதிரி நிறைய ஒரு விஷயம், எல்லா விஷயத்துக்கும் ஒரு சைடா என்ன சொல்றது, இம்பாக்ட், அது சைட் எஃபெக்ட், டிராபேக் இருக்குதான் செய்யுது. இருந்தாலும் கூட ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஏன் 8 வழிச்சாலை தமிழ்நாட்டுக்கு அவசியமா? இவ்வளவு இயற்கை வளங்களையும் மலைகளையும் குறைந்துட்டு, மலை என்னன்றது ஒரு இயற்கையோட ஒரு கண்டிப்பா ஒரு அதை டு டிட்டர்மைனிங் த கிளைமேட் ஆஃப் ஏ பர்டிகுலர் ரீசன், ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த இடத்துடைய கிளைமேட்டை டிட்டர்மைன் பண்றதுக்கு அந்த இடத்துல இருக்கிற இயற்கை சூழ்நிலை, ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே டெமாலிஷ் பண்ணிடுறாங்க இன்னைக்கு ஃபார் லேயிங் த ரோட்ஸ். புரியுங்களா? டிரான்ஸ்போர்ட்டுக்கு வசனம், பிகாஸ் கன்சம்ஷன்ஸ், அதை டைம் சேவிங் சொல்றாங்க. இந்த டைம் சேவிங் நம்ம சொல்லலாம் அது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன். அஃப்கோர்ஸ் டெக்னாலஜி இன்க்ரீஸ் பண்ணும்போது அக்ரிகல்ச்சர் ஆகட்டும் இல்லை இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், கண்டிப்பாக ஸ்பீட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ குவான்டிட்டி ஆஃப் கமாடிட்டி ப்ரொடக்ஷன்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வித் ஹெல்ப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உற்பத்தி சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அப்போ எம்ப்ளாய்மெண்ட் சைட் பை சைடு நம்ம புரிஞ்சுக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் புரிஞ்சுக்கும் போது இன்கம் நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் நடந்ததுனால ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன் த ட்ரேடிங் கண்ட்ரிஸ். அப்போ என்ன பண்ணுறீங்க, எந்த நாடு அதிக வாணிபத்துல தலை தூங்கி இருக்கின்றதோ அதை தலை தூக்கி அதை ரொம்ப ஹையரா இருக்கும், அந்த நாட்டில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். வாழ்க்கை தரம் உயர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சாரம் அப்படியே உயர்ந்துறது. பர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும். பர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும், தே மஸ்ட் ஹேவ் ஸ்டடி சப்ளை ஆஃப் அண்ட் ஸ்டடி ஃப்ளோ ஆஃப் இன்கம். அந்த ஃப்ளோ, அந்த இன்கம் சொல்லும்போது ஃப்ளோன்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஸ்டடி ஃப்ளோ ஆஃப் இன்கம் அவங்களுக்கு தேவை. புரியுங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்படின்னா நிறைய ஸ்டடியாக அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு இருக்கு. ஸ்டாண்டர்டா அவங்க, அதனால அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகுது, வாழ்க்கை தரம் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது சொல்றாங்க. டெஃபினட்டா இது உண்மைதான். இருந்தாலும் கூட சில பிரச்சனைகள் சைட் எஃபெக்ட் இருக்குதான் செய்யுது. ஏன்னா நம்ம கிரிட்டிசிசம் பேசணும், எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே பார்வையை பார்க்கக்கூடாது, ஆப்போசிட்லையும் பார்க்கணும்.
இது ஃபேவரபிளா பேசிட்டு இருக்கோம், அன்ஃபேவரபிளாவும் பேசலாம். கெயின் ஃப்ரம் இன்டர்நேஷனல் ட்ரேடு ஆர் இம்பாக்ட் ஆர் லாசஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேடு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய இன்டர்நேஷனல் ட்ரேடு மூலமாக டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், ஹேண்ட்லூமிங், ஹேண்டிகிராஃப்ட், லோக்கல் ஆர்டிஷியன்ஸ் இன்னைக்கு எல்லாமே காணாம போச்சு. ட்ரெடிஷனாக இருந்தாலும் சொல்லலாம், பட் இருந்தாலும் கூட சினிமா தொழில் வந்ததுக்கு அப்புறம், திரைப்படம் வந்ததுக்கு அப்புறம் நாடக தொழில போயிடுச்சு சுத்தமாக. நடிகர்கள் நடிக்கிறாங்க, பட் இருந்தாலும் கூட நடிகர் அந்த நடிப்போட தன்மை அதோட கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு. முதல்ல நாடகம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ் ஆஃப் ட்ராமா இருந்துச்சு, ஒரு நல்ல விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு மீடியா, அது மாஸ் மீடியா மாதிரி. இன்னைக்கு கமர்ஷியல் ஆயிடுச்சு. கமர்ஷியல் ஆனது காரணம் அதோட என்ன கமர்ஷியல் ஆனதுன்னா வியாபார யுக்தியின் மூலமாக. ஸோ இதுலயும் வந்து இம்போர்ட்டோடைய தாக்கம் இருக்கு இல்லைங்களா. ஓகே, this is we discussed under the heading of efficient production. திறமையாக உற்பத்தி பண்ணுவது, என்னது சிறப்பாக சீராக உற்பத்தி பண்ணுவதை பத்தி பேசணும் நம்ம. நெக்ஸ்ட் we going to see the what equalization of price between countries. அது ஒரு பொருளோட விலை வந்து நாடுகளுக்குள்ளேயே ஒரு கம்பல்சரி கண்டிப்பா ஈக்குவலா இருக்காது, இருந்தாலும் கூட ஈக்குவலைசேஷன் பண்றது ஒரு விஷயம் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இதான் நம்ம ஸோ ஒரு மோனோபொலி எடுத்துக்கோங்களேன். ஒரு மோனோபொலி ஒரு நாட்டில் இருக்கிறாரு, ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறாரு, அத்தியாவசியம் பொருள். சி இஸ் த மோனோபொலி. மோனோபொலினா சிங்கிள் செல்லர். ஈ ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் ஃபிக்ஸ் த ப்ரைஸ் ஆர் ஃபிக்ஸ் த குவான்டிட்டி. ரெண்டையும் ஒன்றும் செய்ய முடியாது, எதனா ஒன்று தான் அவர் மானிட்டர் பண்ண முடியும். மோனோபொலியோடைய கண்ட்ரோல் அது. ஸோ அந்த மோனோபொலி பவர் வந்துட்டு அவர் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ப்ரைஸ். அத்தியாவசிய பொருள், சப்போஸ் ஒரு உற்பத்தி பண்ணுற பொருள் அத்தியாவசிய பொருளாக இருந்து அதுக்கு அதிக விலை போட்டுட்டாருன்னா what will happen? This will affect the peoples. இல்லையா அந்த நேரத்தில் ஸோ டூப்ளிகேட்டிங் தட் குட்ஸ், அந்த பொருளுக்கு இணையான பொருள் அதே பொருளை நம்ம இம்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். வாட் வில் ஹேப்பன்? டெஃபினட்டா சப்ளை ஆஃப் த கமாடிட்டி, சேம் கமாடிட்டி இந்த மார்க்கெட் அதிகமாகிடும். டெஃபினெட்லி இந்த லோக்கல் என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸை குறைச்சி தான் வித்தாகணும் இல்லை, அப்போ தான் கன்சியூமரை அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு குறிப்பிட்ட பொருளுடைய விலை இது நாடுகளுக்கு இடையே சமமாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து ட்ரேட். கண்டிப்பாக அதை நம்ம ஒத்துக்க தான் வேணும் இல்லை. ஏன்னா ஸ்கார்சிட்டியா இருக்க பொருளை ட்ரேட் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், சர்ப்ளஸ் ஆக்கலாம், இல்லை சஃபிஷியன்ட் ஆக்கலாம். அது ஆக்கின்ற பொழுது என்ன பண்ண முடியும், நமக்கு பொருளோட விலை வந்து ரொம்ப நமக்கு சூட்டபிளா வரும். இன்டர்நேஷனல் ட்ரேட் மே ஹெல்ப் டு யூட்டிலைஸ் பிரைஸ் இன் ஆல் த ட்ரேடிங் கண்ட்ரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ற பாருங்க, பிரைஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் யூட்டிலைஸ்டு பிட்வீன் த கண்ட்ரிஸ், பட் நான் என்ன சொன்னேன் முதல்ல, ஹவர் இன் ரியாலிட்டி இட் ஹாஸ் நாட் ஹேப்பன்ட். இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. உதாரணமா பாஸ்மதி ரைஸ் எடுத்துங்களேன். பாஸ்மதி ரைஸ் நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரைஸ் நம்ம நாட்டில் கிடைக்கவே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா அது ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட்டுக்கோசரம் அந்த ரிசர்வ் பண்ணுறாங்க இல்லையா. சப்போஸ் அவர் கிடைக்கணும் வச்சுன்னா அது பயங்கர ரேட்டாக இருக்கும் நம்ம நாட்டில். பட் தட் சேம் பாஸ்மதி ரைஸ் வில் அவைலபிள் சீப்பர் காஸ்ட் கம்பேரிங் வித் அவர் காஸ்ட். நம்ம நாட்டில் கிடைக்கிறத விட இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கம்மியாக இருக்கும் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னதுங்க, அப்போ ஈக்குவலைசேஷன் எப்படி ஆகுதுக்கு பிரைஸ். ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரவர்சி நம்ம பேசுறோம். இருக்குன்னு சொல்றாங்க, பட் இருக்கும், பட் இருந்தாலும் அது ஒரு அந்த அளவுக்கு ரியாலிட்டியா இருக்காதுன்னு சொல்றாங்க. The differences is only with regards to the cost of transportation. பாத்தீங்களா, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிரைஸ் ஆஃப் த குட்ஸ்ல கம்பெனி வர்றதுனால ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் மட்டும் தான் அந்த டிஃபரன்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், பிரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஆல்சோ ஈக்குவலைஸ்டு. பாத்தீங்களா, பிரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி காரணிகளுடைய விலையும் சமமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? இது சான்ஸே கிடையாது. இது உண்மையாலுமே இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஒரு சயின்டிஸ்ட் இந்தியாவில் ஒர்க் பண்றாரு, அவரோட பிரைஸும் அதே சயின்டிஸ்ட் அமெரிக்கா நாசால ஒர்க் பண்ண அவர் சயின்டிஸ்ட் பிரைஸ் ஒன்னா கிடையாது. அதனால தானே அப்படி இல்லைன்னா தான் நிறைய பேர் எனக்கு என்ன பண்ற, நிறைய சயின்டிஸ்ட் வந்து சுந்தர் பிச்சைன்னு தள்ள தூக்கிச்சு ஆடுறோம். அவர் என்ன பண்றாரு, நிறைய சம்பாதிக்கணும் தான் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு இல்லைங்களா. இந்திய நாட்டுல அவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல இல்லையா. அந்த அளவுக்கு அவருக்கான பிரைஸ் கொடுக்கல இந்தியாவிலன்னு சொல்றாங்க. நம்ம நாட்டுடைய பொருளாதார நிலை எப்படி இல்லையா. சுந்தர பிச்சை வந்து இவ்வளவு கணக்கு கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிறாருன்னா அவர் இந்தியாவில் குதிரை ஓட்ட முடியல அவரால். ஏன்னா அவரோட எதிர்பார்ப்பு வேற சரிங்களா. ஸோ இந்த நம்ம ஒரு விஷயம் எப்பவுமே சுந்தர பிச்சை நான் தவறா சொல்லலை, இருந்தாலும் ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ அதை இங்கே நம்ம பொருளை பாருங்களேன், பாடத்திலேயே பிரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ஈக்குவலைசேஷன் பண்றாங்க. அது வந்து நடைமுறைக்கு இல்லை. ஒரு லேபர் பிரைஸ் சுந்தர பிச்சைன்னு ஒரு லேபர்னா மூட்டத்துக்கு இல்லை, ஒரு சயின்டிஸ்ட் அவர் இல்லையா. அவருக்கான ஊதியத்தை இந்தியாவில் கொடுக்க முடியலன்னா என்ன பண்றாரு, அவரு அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சரிங்களா. அப்ப எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும்?
ஸோ நம்ம ஃபேவரபிள் பார்த்தா கூட அது ரியாலிட்டி நம்ம பேசணும். ஓகே, அது நம்ம இந்த டாபிக்ல பார்க்குறோம். அதாவது ஒரு லேபருடைய பிரைஸ், அதை வேஜ்ன்றது வந்து எல்லா நாட்டிலும் சமமா இருக்குன்னு பாடம் சொல்லுது. ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை என்று நடைமுறை சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் we going to see the next topic. ஸோ அது என்ன சொல்றாங்க? So equitable distribution of scarce material. Of course, இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா இப்போ நம்ம பாண்டிச்சேரி வந்துட்டு இருக்கிறோம். ஐ வாண்ட் டு கன்சியூம் ஆப்பிள், எனக்கு ஆப்பிள் வேணும். பட் பாண்டிச்சேரி மார்க்கெட்ல கிடைக்கும். பட் இங்கே கல்டிவேஷன் இங்கே கிடைக்குதுன்னா இல்லை, கல்டிவேஷன் இல்லைங்க. ஸோ இங்கே ஆனால் மார்க்கெட்டில் அது அவைலபிளாக இருக்கு. எப்படி பாசிபிலிட்டிஸ்? பிகாஸ் ஆஃப் தி ட்ரேட் லைக் தட். இப்போ இன்டர்நெட் ட்ரேட், இன்டர்நேஷனல் ட்ரேட்னா லைக் தட் எனி ஒரு குட்ஸ் வேறு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கார் எடுத்துக்கலாம். ஒரு இன்டர்நேஷனல் உற்பத்தி பண்றாங்க, மாருதி சுசுக்கின்றாங்க, அது கொலாபரேஷன் சொல்றாங்க, ஹோண்டாயின்னு சொல்றாங்க. இது நிறைய கார் வந்துருக்கு புதுசு புதுசா. இல்லை, அந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கொலாபரேஷன்ஸ். நம்ம நாட்டில் அந்த காரு இப்போ ஆக்சஸ்ல இருக்கு. பட் இருந்தாலும் கூட we are not the manufacturers. சரிங்களா? அப்போ அந்த கார் டிசைனர் மேனுஃபேக்சர் வந்து வெளிநாட்டுக்காரங்க. இப்போ நம்ம இது கார் ரொம்ப சொல்லிட்டு போயிருந்தா இப்போ மெடிசன் எடுத்துக்கோங்களேன். ஏன்னா மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம அத்தியாவசியம் உயிர்காக்கும் மருந்துகள், நிறைய உயிர்காக்கும் மருந்துகள் இன்னைக்கு வந்து இந்தியாவில் உற்பத்தி பண்ணல, வெளிநாட்டில் உற்பத்தி பண்ணி நம்ம அதை வாங்குறோம். பேட்டன்ட் ரைட்ஸ் பணம் கட்டிட்டு நம்ம வாங்குறோம். அதை நம்ம வாங்கிட்டு நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? அப்போ த்ரூ இன்டர்நேஷனல் ட்ரேட் மூலமா பற்றாக்குறையா இருக்கிற பொருட்கள் அது இல்ல, பற்றாக்குறை இல்லைன்ற நிலைமைக்கு யூட்டிலைஸ் பண்றது, இயற்கை போதுமானது கிடைக்குதுன்ற நிலைமைக்கு நம்ம யோசிக்க செய்துனா அது காரணம் இன்டர்நேஷனல் ட்ரேடு. அதான் நம்ம இங்க சொல்றாங்க. இன்டர்நேஷனல் ட்ரேட் மே ஹெல்ப் தி ட்ரேடிங் கண்ட்ரிஸ் டு ஹாவ் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட் ஸ்கார்ஸ் ரிசோர்ஸ். ஸோ இதுக்கு சின்ன ஒரு படம் கொடுத்துருக்கேன். இது இன்கம் மெட்டீரியல்ஸ் டிரான்சாக்ஷன் டொமஸ்டிக்காக எடுத்துக்கலாம், இன்டர்நேஷனல் எடுத்துக்கலாம். அது இப்படிதான். யாருமே ஒரு பொருளை வச்சிருக்க, பணமா இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி, மூவ்மெண்ட்ல இருந்துட்டு இருக்கோம் பிட்வீன் நாட் ஓன்லி இண்டிவிஜுவல், ஈவன் இன் பிட்வீன் த வாட்ஸ் த டிரான்சாக்ஷன்ஸ், என்னது த ட்ரேடிங் ஆஃப் கண்ட்ரிஸ் பிட்வீன் த பர்சனாக இருக்கலாம், இல்லைன்னா அது பிட்வீன் த வாட்ஸ் கண்ட்ரிஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜெனரல் அட்வான்டேஜ் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட், பொதுவான நன்மைகள் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, first availability of variety of goods for consumption. Of course, இன்னைக்கு ஒரு சிம்பிளா ஒரு பொருள் நீங்களே சொல்லலாம். ஒரு ஈவன் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் இன்னைக்கு அவசியமா ஆயிடுது. இன்னைக்கு என்னதுங்க? மொபைல் ஃபோன், ஆண்ட்ராய்டு செட்டு மொபைல் ஃபோன். ஃபேக்டரிக்கு போறோம், அது ஐ மீன் ஒரு ஷாப்புக்கு போறோம், மொபைல் ஷாப்புக்கு போறோம். அங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கமாடிட்டிஸ், வெரைட்டி ஆஃப் மொபைல், ஒரே மொபைல் தான். பட் நேம் ஆஃப் த மொபைல் விவோன்றான், ஆப்போன்றாங்க, சாம்சங்ன்றாங்க, அப்புறம் சம்திங் லைக் தட், நிறைய ஆப்பிள் அப்புறம் சொல்லிட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் மொபைல்ஸ் இருக்கு இல்லையா? இது பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு வகையில் கன்சியூமருக்கு குட், ஃபேவரபிளா, கன்சியூமர் சாவர்ஜினிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கன்சியூமர் ஃபேவரபிளா விஷயம் அது. ஏன்னா தே ஹாவ் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் இல்லையா? அவருடைய பிரைஸுக்கு தகுந்து, அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தகுந்து பொருளை சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு எப்போ ஏற்படுதுன்னா, ஒன்லி வென் the availability of goods is more in the market. இல்லையா? அந்த மார்க்கெட்ல அவருக்கு தேவையான பொருள், அதே மாதிரி பொருள் நிறைய பொருள் கிடைக்கும் பொழுதுதான் அவருடைய கன்சியூமர் சாவர்ஜினிட்டின்னு சொல்லக்கூடிய அது சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இல்லைங்களா? இப்போ கன்சியூமருக்கு அவர் தேவையான பொருளை அவரு பட்ஜெட்டுக்குள்ள தேர்ந்தெடுத்து வாங்கிக் கொள்வதற்கு சாதகமா அமைவது இன்டர்நேஷனல் ட்ரேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஜெனரேஷன் ஆஃப் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆஃப்கோர்ஸ் இன்டர்நேஷனல் ட்ரேட் மூலியமா இன்னைக்கு பாருங்க, நீங்க நிறைய வந்து குளோபலைசேஷன், நாட்டில் குளோபலைசேஷன் ஆயிடுச்சு. எம்என்சி கண்ட்ரிஸ் நிறைய வந்துட்டாங்க இந்தியாவுக்கு. இங்க பாருங்க, தட்டாஞ்சாவடி இருக்கு, ரியல் எஸ்டேட், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு, சேதராப்பட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு, திருவன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு, மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு எக்ஸ்பான்ஷன் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ ஜென்ரேஷன் புதுசு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க நம்ம என்ன பண்றோம்? நத்திங் பட் நிறைய எப்படி சொல்லலாம், நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்குது மக்களுக்குன்னு சொல்றான். அப்கோர்ஸ் வெறும் ட்ரெடிஷனல் மெத்தட் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பா கிடையாது. இப்போ டிராக்டர் எடுத்துக்கலாம், அந்த டிராக்டர் வாங்குறது மட்டும் இல்லை, அந்த டிராக்டர் சர்வீஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ஒரு ஒர்க் ஷாப்னா அது ஸ்பேர் பார்ட் விற்கிற கடை, ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லையா? அது வாங்குற ரீட்டைலர், அப்புறம் வந்து ஹோல்சேலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு படிப்படியாக ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டுன்னு சொன்னா நிறைய. இப்போ ஃபிஷிங்ல கூட பாத்தீங்கன்னா, ஃபிஷிங் வந்து போட்டு மேனுஃபேக்சரிங்கான மெட்டீரியல் அது சேல் பண்றவர், அது ஹோல்சேல் பண்ற ரீட்டைலர், அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ற பர்சன் ஹூ இஸ் போட் கன்ஸ்ட்ரக்டட் பர்சன்ஸ் இல்லையா? இந்த மாதிரி நிறைய பேர் வேலை கொடுக்குறாங்க. அது நெட்டு, ஃபிஷிங் நெட்டு, நெட்ல அக்சசரிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாம வந்து ஒரு பிசினஸ் மல்டிபிள் அப்படியே செயின் மாதிரி வந்து என்ன பண்ணுவோம், அந்த
வெப் நெட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நெட் மாதிரி கண்டினியூஸாக வேலை வாய்ப்பு கடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது முக்கியமாக நம்ப வேண்டிய விஷயம் தான். அதே நேரத்தில் நிறைய பேர் வேலையை எழுந்திருக்கிறாங்க, அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ அன்ஸ்கில்டு லேபரர், அக்ரிகல்ச்சர் மட்டுமே நம்பி இருக்கிற லேபர் என்ன பண்றாங்க, இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஃபுல்லாக கன்வெர்ட் ஆயிடுச்சு, இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. அப்போ அதில் அன்ஸ்கில்டு லேபர் பண்ணது என்ன பண்றாங்க, இன்னைக்கு தேர் லாஸ்ட் தேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நம்ம பேசி ஆகணும் கண்டிப்பா. வேற வேலை பேசினாலும் கூட, ஸோ படித்தவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு, படிக்காதவங்களுக்கு வாட் தேர். ஸோ டிக்னிட்டியே வேலை பார்த்துனாங்க இதுக்கு முன்னே, இப்போ வந்து கிடையாது. இப்போ மேக்ஸிமம் ரியாலிட்டிஸ் என்ன பண்ண சொன்னா, லோக்கல் பீப்புள் அக்ரிகல்ச்சர் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு சூப்பரா ஒர்க் பண்ண ஒரு சூழ்நிலை, சூப்பரா அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல போயிட்டு ஒரு டாய்லெட் கிளீன் பண்றது, இல்லை அந்த ரோடுங்களை கிளீன் பண்றது ஒரு சூப்பராகவும் ஒரு ஹெல்ப்பராகவும் தான் இன்னைக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு வகையான போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட், இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் பேக்வேர்டு நேஷன்ஸ். கண்டிப்பா நீங்க பாண்டிச்சேரி பார்த்து சொன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நம்பர் ஆஃப் புற்று சில மாதிரி நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரி இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் பாலிசி வி ஆர் ஃபாலோவிங், வெல்கமிங் த இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கு நிறைய சப்சிடி கொடுக்குறோம், நிறைய அதுக்கு அவங்களுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் பாண்டிச்சேரியில் கொடுக்கறதுனால நிறைய இண்டஸ்ட்ரி வந்துச்சு. தொழில் மயமாகுதல், பின்தங்கிய நாட்டில் இருக்கின்ற பின்தங்கிய பகுதியை தொழில் மயமாக்குதல். ஸோ தொழில் மயம் ஆகின்ற பொழுது மேலே சொன்ன செகண்ட் பாயிண்ட் ஃபுல்ஃபில் ஆகும். என்னதுங்க, நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலைவாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா மக்கள் கையில பணம் சர்க்குலேஷன்ல இருக்கும். பணம் வந்துச்சுன்னா டிமாண்ட் வரும், டிமாண்ட் வந்துச்சுன்னா மார்க்கெட் பெருசாகும். மார்க்கெட் பெருசாச்சு சொன்னா கண்டிப்பா நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி பெருசாகுன்றது பொருளாதார அறிஞர்களுடைய அசைக்க முடியாத நன்மை. ஏன்னா மார்க்கெட் அப்படின்றது சொன்னா ஒரு பொருள் எடுக்கிற இடத்துல அது மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் மணி ஃப்ரம் ஒன் பர்சன் டு அதர் பர்சன், அப்படியே ஒரு என்ஜின் மாதிரி. அது சொசைட்டியோடைய என்ஜின், எக்கனாமிக் என்ஜின், அது ஒரு மார்க்கெட்னு சொல்றது. நெக்ஸ்ட், இம்ப்ரூவ்மெண்ட் இன் ரிலேஷன்ஷிப் அமாங் கண்ட்ரீஸ். ஒரு நாடு இரண்டு நாடுகளுக்குள்ளேயே உறவுகள். இப்ப பாருங்க, என்னதான் சைனா நம்மளோட ட்ரேடிங் பண்ணாலும் கூட இப்பவுமே நம்ம நாடு சண்டை போட்டுட்டே இருக்காங்க. பட் மற்ற நாடுகள் நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்காங்க. இப்ப எப்படின்னு சொன்னா ஒரு சுமூகமான வாணிப உறவுகள் இருந்துச்சு சொன்னா, இன்னைக்கு ஈவன் இன்னைக்கு வந்து சைனா நம்ம மேல போர் தொடுக்கல, இல்ல சைனாவை நம்ம போர் தொடுக்கல அப்படின்ற காரணம் வந்து ட்ரேட் ஒரு முக்கியமான காரணம் இருக்கலாம். நம்மளுடைய மிலிட்டரியோட பவர் அப்படின்றது பட்சத்துல இருந்தாலும் கூட, ஏன்னா அவங்க மிலிட்டரியும் பவரா தான் இருக்கு. இதையும் தாண்டி பார்க்கும்போது எக்கனாமிக் பவர்னு பார்க்கணும். எக்கனாமிக் பார்க்கும்போது இந்தியா இஸ் வெரி குட் மார்க்கெட் ஃபார் சைனீஸ் குட்ஸ். அப்கோர்ஸ் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் பொருட்களை இந்தியாவில் அவங்க என்ன பண்றாங்க, சேல்ஸ் பண்ணி போயிட்டு இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வி கன்சூமர் ஆஃப் தி வாட் சைனீஸ் குட்ஸ். அப்போ சைனீஸ் வந்து அவங்களுக்கு கன்சூமரை கில் பண்ணுவாங்களான்னா முடியல. ஸோ த்ரெட்டனிங் ஜஸ்ட் பண்ணாலும் கூட தே ஆர் நாட் ஹாவ் இன்டென்ஷன்ஸ் டு ஃபைட் வித் அஸ். நம்ம நாட்டில் இருப்பவங்களாம் போர் தொடுத்துன்ற விஷயத்தை யோசிப்பாங்க. ஏன்னா நம்ம அங்கே பொருளை அவாய்ட் பண்ணும்போது என்ன நடக்கும், ஸோ அவங்க உள்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகள் பாதிக்கப்படும். உற்பத்தி பாதிக்கின்ற பொழுது அங்கே வேலைவாய்ப்பு குறையும். வேலைவாய்ப்பு குறைச்சா பஞ்சம் வரும். பஞ்சம் வந்துச்சுன்னா பட்டினி வரும். பட்டினி வந்துன்னா அங்கே பொருளாதார பிரச்சனை ஏற்படும், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வரணும், சோசியல் இஷ்யூ, அன்வான்ட் சோசியல் ஈவல்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லையா. இப்படி ஒரு போர் ஒரு விஷயம் வந்து பார்க்கக்கூடாது. வாணிபம் அது ஒரு விஷயம் மட்டுமே இல்லை. பொருளாதாரம் அப்படின்னாலே அது வந்து ஒரு ட்ரீ, ஒரு மரத்துல இருக்கின்ற வேறு செடி, ஐ மீன் வேர்ல இருந்து தண்டுல இருந்து இலையில இருந்து இலை காயில இருந்து கனியில இருந்து எல்லாத்தையும் சேர்ந்தது தான் இல்லையா. ஆல் ஃபிளஷ் அண்ட் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், டிவிஷன் ஆஃப் லேபர் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் இன் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். டிவிஷன் ஆஃப் லேபர்ன்றது பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித்தர் அரிய ஒரு கண்டுபிடிப்பது. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுவது, ஒரே ஆள் அதை வேலை செய்வதை விட அந்த பொருளை உற்பத்தி பண்ற விஷயத்தை பாகங்களாக பல்வேறு பாகங்களாக பிரித்து வேலை செய்கின்ற போது ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த குட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது வந்து உண்மை. அது ஆடம் ஸ்மித் அரிய கண்டுபிடிப்பு. இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. கார்மெண்ட் எடுத்துக்கோங்க, எனி ப்ரொடக்ஷன், இப்போ ஒரு கார் கம்பெனி எடுத்துக்கோங்க, பைக் கம்பெனி எடுத்துக்கோங்க. ஒரு பைக்கை ஒரே இடத்துல உற்பத்தி பண்ணி பண்றதில்ல. பார்ட்ஸ் ஆஃப் பைக்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல், அந்த பொருட்களுடைய பார்ட்டா உற்பத்தி பண்ணி அது அசம்பிளிங்ன்ற ஒரு இடம் இருக்கும். இப்போ திருவண்ணாமலையில வெல்ஃபுல் ஒரு கம்பெனி, வெல்ஃபுல் கம்பெனில அங்கே ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் பண்றாங்களாம். பட் அது அசம்பிளிங் செக்ஷன் தான். அதுக்கான பொருள்கள் உற்பத்தி பண்ற சிஸ்டர் கன்சர்ன், அதோடைய வேர்பாஸ் பிட் பண்றது ஜாப்பர் கொடுத்து நிறைய கம்பெனி உற்பத்தி நடந்துட்டு இருக்கு. சரிங்களா. அப்போ வந்து டிவிஷன் ஆஃப் லேபர்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்கோர்ஸ் ஜென்ரேஷன் ஆஃப் ஆர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி ஆர் மல்டிபிளிகேஷன் ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து கண்டிப்பா டிவிஷன் ஆஃப் லேபரோடைய ஒரு அரிய கண்டுபிடிப்பு தான். அதை தவிர்க்க முடியாது. நெக்ஸ்ட், எக்ஸ்பான்ஷன் இன் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். கண்டிப்பா மார்க்கெட் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்துடும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்தனால வாட் வில் ஹேப்பன், ஸ்பீட் ஆஃப் மூவ்மெண்ட் குட்ஸ் பிட்வீன் த செல்லர் அண்ட் பையர்.
போகின்ற பொழுது கண்டிப்பா திஸ் இஸ் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட்ல இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் வர்றது காரணமும் அட்வான்ஸ் பண்ண த இன்டர்நேஷனல் ட்ரேட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், so I conclude the today lesson, today class with this part of the lesson. Okay, I hope you understand well. நான் ஒழுங்கா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்டூடெண்டா நீங்க இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறத விட ஒரு சிட்டிசனா ஒரு கன்சியூமரா நீங்க என்ன பண்ணலாம், ஈவன் நீங்க பையரா கூட இருக்கலாம், ஐ மீன் செல்லரா கூட இருக்கலாம். ஒரு செல்லரா இருந்தாலும் ஒரு கன்சியூமரா இருந்தாலும் ஒரு சிட்டிசனா உங்களுக்கு இந்த இன்டர்நேஷனல் ட்ரேடை பத்தின கெயின் சொல்லஸ் கெயின் மட்டும் தான் பேசியிருக்காங்க. நான் கெயின் மட்டுமே சொல்லலை, அதோட சைட் எஃபெக்டும் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, விளைவையும் சொல்லியிருக்கிறேன், நன்மையும் சொல்லியிருக்கேன், தீமையும் சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்கள் நல்லா அந்த லெசனை புரிஞ்சுக்கிட்டு